ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறை அர்த்த மண்டபத்தில் நுழைந்த இளையராஜாவை ஜீயர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? டேய் சூத்திர பையல முதல்ல படி விட்டு தாண்டி நின்னு எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கோயில் கருவறை முன்பு உள்ள அர்த்த மண்டபத்துக்குள் நுழைந்தார் இளையராஜா. அப்போது அருகே இருந்த ஜீயர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்குமாறு சொன்னார்கள். இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இளையராஜாவும் சரி எல்லாரும் போறாங்க நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போறாரு. போன உடனே அவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் வராதீங்க இது காலங்காலமா நடக்கிறதா? இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆலய பிரவேசம் சூத்திரர்கள் பண்ண அனுமதிக்கப்படல. ஆமா, ஏன் உள்ள வரக்கூடாது? அதான் ஏன் அவங்க தீட்டுன்னு. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இவன் சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருங்க, பணக்காரரா இருங்க, கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது. அவன் வேற ஜாதிடா. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மனிதன்லயும் கூட எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன்றதுக்கு அதை நம்ம மறுக்க முடியாது. சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. எப்போ? அது அப்போ ஆதியில ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. அதே அந்த கோயிலுக்குள்ள யார விடுவான் தெரியுமா? நான் சோடா பாட்டில் எடுத்து அடிச்சு உடப்பேன்னு சொன்னால காட்டு மிராண்டி ஜீயர் ஒருத்தன், அவனை வந்து உள்ள விடுவாங்க. ஜெயலலிதாவால கொலைக்கேஸ்ல கைது செய்யப்பட்டு உள்ள போனான் பாருங்க ஜெயேந்திரன்ற ஆளு, அந்த ஆளை வந்து உள்ள விடுவான். தமிழ் தாய் வாழ்த்த நான் மதிக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தால விஜயேந்திரர்னு ஒரு ஆளு, அந்த ஆளை வந்து உள்ள விடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி பீகார்ல இருந்து பொழைக்க வந்தான் பாருங்க ரங்கராஜ் பாண்டே, அந்த மாதிரி ஆளை கூட உள்ள விடுவாங்க. இளையராஜா வந்து விட மாட்டான். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது மனு தர்மத்திலே சொல்லுது, சூத்திரனுக்கு வந்து எதை வேணாலும் கொடு, மதுவை கொடு, ஆடம்பரத்தை கொடு, உல்லாசத்தை கொடு, இந்த கேளிக்கைகள் அவன் ஈடுபடட்டும், படிப்பு மட்டும் கொடுத்துறாத. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. அடிக்கடி பாஜக சொல்றதுதான், நாங்க குடியரசுத் தலைவர் ஆக்கிடுவோம், நாளைக்கு பிரதமர் கூட ஒரு தலித் கேண்டிடேட்டா கொண்டு வருவாங்க பாஜக. ஆனா இப்பேற்பட்ட இளையராஜா கூட கோவில் கருவறைக்குள் நுழைய முடியாது. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. இதுதான் சனாதனம். பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லாம பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதினா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாது உன் பருப்பு. இந்த சனாதனம் என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வது, சமமான வாழ்க்கை முறை கிடையாது. அதானே உலக வழக்கம். இளையராஜாக்களுக்கு இங்க எம்பி பதவி கொடுக்கப்படும். இதெல்லாம் வேஷம். வேஷமா? மானியத்தேனே பொன்மானே எல்லாம் சொல்லுவாங்க. திராவிட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு கருவியா பயன்படுத்தலாமான்லாம் பேசுவாங்க. அவருக்கான ஆளுமைக்கான மனிதருங்கிற அந்த மரியாதையை வந்து இந்த சனாதனம் கொடுப்பது இல்லை. அவெல்லாம் கருப்பு, நம்ம எல்லாம் வெளுப்பு. இதுல தெரியல ஓய் யாரு ஒத்துதின்னு. நோகாத நிழல்ல உட்காந்து வேர்வை சிந்தாதனால வந்ததான் சிவப்பு தோல். வேகாத வெயில் மழைன்னு பார்க்காம நெத்தி வேர்வை நிறத்துல சிந்தி குளிச்சதாலதான் அவனுக்கு கருப்பு தோல். பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறி அர்த்த மண்டப படியின் அருகே நின்றபடி கோயில் நிர்வாகம் அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இதே இளையராஜா பள்ளிவாசலுக்குள்ள போக முடியும், இதே இளையராஜா சர்ச்சுக்குள்ள போக முடியும். அங்க வந்து நீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தன் சொந்த மதத்தில் தன்னுடைய கடவுளை அருகில் நின்று பார்ப்பதற்கு இளையராஜா என்ற மேதைக்கா இங்கு உரிமை கிடையாது. இதுதான் பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடு. ஆனா இது உலக நீதிங்க, அத மாத்திர அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்க. உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி. நீ எவ்வளவு பேர் ஆளாடுவா, எவ்வளவு பணம் காசு சம்பாதிச்சிருக்கலாம், நீ என்ன வேணா இருக்கலாம், ஆனா நீ என்ன சாதி, அந்த சாதியை பார்த்தா உள்ள விடுவாங்க. நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல, பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றேன். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். நீ கோபுரத்துல ஏறி கட்டிடம் கட்டுற வரையிலும் அப்ப தீட்டுப்படாதவங்களுக்கு, கல் எடுத்து கொடுக்கும் போது, சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது, நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது. சாமி சனையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும், அவனால தூக்கி வைக்க முடியாது. அல்லது அங்க மாமல்லபுரத்துல நம்மால் தான் விட்டுக்கிட்டு அடைச்சிட்டு இருக்கிறான். காடால மிதிச்சு 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 அவன் கால் படாம அவன் மிதிப்படாம எந்த கடவுளும் உற்பத்தி ஆனது இல்ல. அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பாக்குறான். ஞாபகத்தை வச்சுங்க, தீட்டு வேற எங்கேயும் கிடையாது. உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். இந்த டாக்ஸ் எல்லாம் வாங்குறவா இருக்காளோ இல்லையோ, அவ அந்த டாகுக்கு ஒரு பெடிகிரின்னு ஒன்னு கேட்கிறான்.
கலப்பு இல்லாத ஒரிஜினலா இருக்கான்றது தானே பெருகிடு. அததான் பிராமினுக்கு நாங்க சொல்றோம். தப்பு என்ன அதுல? இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. வந்து ஒரு சபையில வந்து இளையராஜா வந்து பாடல் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் பண்ணி முடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த கோயிலே கழுவி தீட்டு கழிச்சாங்க. என்ன கொடுமை இது? அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கத்தோட 100வது ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருக்கு, அந்த தெருக்குள்ளே வராத நீ அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கோயிலுக்குள்ள நீ எப்படி இளையராஜாவே இருந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கு. தந்தை பெரியார் அன்னைக்கு எதிர்த்து போராடினாரு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் வரைக்கும் அதை தான் நம்ம எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கோம். இளையராஜா வந்து உள்ள விடல அப்படின்ற போது இது வந்து உரிமை கணக்கு. ஏன்னா கேரளால வந்து வைக்கம் போராட்டம் பெரிய ஒரு போராட்டம் பண்ணீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டுல இன்னொரு போராட்டம் பண்ணக்கூடாது? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். மேல்பாதி நடந்தது. மேல்பாதியில வந்து தலித் மக்கள் உள்ளே போக முடியாது. ஆனா என்ன பண்ண கடைசியா கோவில் விட்டு மூட்டை சீல் வச்சிட்டாங்க. திரௌபதி அம்மன் கோவில நீ இழுத்து மூணு நல்ல தலித்துக்கு உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு, இளையராஜா உள்ள நுழைய முடியலன்னு சொல்லிட்டு நீ அந்த கோயில மூட முடியுமா உன்னால? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவர் பிஜேபி இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாலும் சரி, உள்ள விடுறதுன்னு விஷயம் இருக்கு. உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டு போற வந்து உரிமை எல்லா ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து இருக்கு. அந்த அரசாங்கம் செயல்படுத்தணும். அதனாலதான் நம்ம அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ண, அரசாங்கத்தை எது ஓட்டு போட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை அரசாங்கம் தலையிட்டு பண்ணணும். இப்ப வந்து அனைத்து சாதக அர்ச்சகராக ஒரு திட்டம் கொண்டாடும் போது ஓகே சூப்பர் அப்படின்ற அது கட்டமா நீங்க எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? அது ஒரு கேள்வி ஒண்ணு. அதை கேட்டா பதிலே கிடையாது. ஐயோ ஐயோ, ஏன்னா நாளைக்கு அவரே வந்து இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்டே வந்தாலும் நாளைக்கு சொல்ல இருக்க கோயில் எனக்கு வந்து அந்த மேல வந்து அவமானப்படுத்தப்படல. நாங்க போய் சாமி கும்பிட்டு இங்க இருந்து நின்று கும்பிட சொன்னா கும்பிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. யாரு மேல ஒத்தைக்கு ஒத்த நான் நிக்கிறேன். எவனா இருந்தாலும் என்கிட்ட போய் வர்றான். என் வீட்டு வாசல்ல வச்சு என் மச்சான் மேல கை வச்சுட்டீங்களா? நான் இருந்தா என்ன செத்தா என்னடா? வச்சு பாருங்கடா. இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை. ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். சார் என்ன சொல்ல வரீங்க? ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகக்கூடாது. சரியான லூசு கூடமா, லூசு கூட. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது. அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அது ராஜா சாரா இருந்தாலும் சரி, கஸ்தூரியா இருந்தாலும் சரி, ரங்கா சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள். தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு, ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாச ராவ், இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன், மனோஜ் கருடா, எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னுடைய 2 பேரா மாமி? அவங்க யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. அதெல்லாம் 1901 வருஷத்துல, இப்போ 85. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமின்ஸா இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ள போக முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்கு. அது வந்து சட்டம். நீங்க வந்து வேதம் சொல்லுது, இங்க வந்து சனாதனம் இதை சொல்லுது, சனாதனம் குறிப்பிடுதுன்னா சனாதனம் வந்து இங்க சட்டம் கிடையாது. சட்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஐயர் அவ்வாலாம் பார்த்தோன்னா அவங்க எந்த கட்சி வர்றதோ எந்த கட்சி ஆளுதான் மேட்டர் கிடையாது. அவங்க கட்சி ஒண்ணு இருக்கு, ஆகம விதி. அந்த ஆகம விதி சொல்றதுதான் கேட்பாங்க. ஹைகோர்ட்டே சொல்லுது கோயிலுக்குள்ள வந்து பெண்கள் போலாம், அனைத்து சாதனையும் அர்ச்சகர் ஆகலான்ட்டு. ஆனா அவா சொல்றா அதெல்லாம் கிடையாது, நாங்க சொல்ற ரூல்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் கோர்ட் இருந்து கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். மனிதனோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும். சரி வா போலாம். இவ்வளவுதான் மேட்டர். இவ்வளவுதான் மேட்டர். எப்ப பார்த்தாலும் அது நினப்பு. இத பிரிச்சு பேசுற இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் 3ஆம் தேதி கஸ்தூரி பேசினா. அதையத்தான் திருப்பியும் பேசுறான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே.
ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அவர் போக முயற்சியே பண்ணல. இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவர் நின்றார், அவ்வளவுதான். சனாதன கொள்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் தான் நீங்க ஒரு உண்மையான ஒரு அப்ப சனாதன கொள்கையை ஃபாலோ பண்ணா என்னங்கன்னா ஏற்றத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். என்னன்னா நீ உள்ள வரக்கூடாதுன்னு நீ வந்து அதை ஏற்று நீ உள்ள வராம இருந்தா மட்டும் தான் நீ ஒரு இந்துன்றாரு. அப்ப அந்த கோவிலுக்கு கருவறைக்குள்ள நீ உள்ள போய் தான் சாமி கும்பிட நீ அடம் முடிச்சுன்னா நீ ஒரு இந்து கிட்டதுன்றாரு. சனாதனத்தை வந்து நீ வேண்டாம், நீ வந்து அதை அவாய்ட் பண்ற. சனாதனத்துக்கு ஒரு ஃபாலோ இருக்கு, ஒரு வந்து காலகாலமா வந்து பாடக்கூடிய விஷயம் இருக்கு. அதை நீ மீறி நீ உள்ள போக கூடாதுன்றாரு. அப்ப அதை மீறி நீ உள்ள வராம இங்கே இருந்த மாதிரி நீ இந்து. அப்ப இளையராஜா அவர்கள் பார்த்தனா அவர் இங்கதான் இருக்கிறாரு, அவர் ஒரு ஆன்மீகவாதியா தான் இருக்கிறாரு. அவருக்கு மரியாதை பண்ணணும், இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க, அங்க அவர் நிக்கிறாரு. இவ்வளவுதான் நடந்தது. அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனையே. ஐயோ ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.